முதல்ல ஒரு 5 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு தேக்ஸா அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு 3 கிலோ பிரியாணிக்கு தேவையான ஒரு 900 கிராம் ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையை போட்டு கூடவே ஒரு 10-15 பச்சை மிளகா போட்டு ஒரு 1.5 கிலோ வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகாத்தூள் போட்டு அப்போ தான் நேச்சுரல் கலர் வரும். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. போட்டு அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் புதினா பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கின ஸ்பாட்டில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து கூடவே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் தயிரும் சேர்த்துடலாம். கூடவே அது கூடவே நம்ம வெட்டி வச்ச ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கலாம். இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னும் ஃப்ரையாக இருக்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனை அதோட சேர்த்துடலாம். 3 கிலோக்கு 3 கிலோ சிக்கன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அந்த சிக்கன் வந்துட்டு ஒரு ½ டன் பாயில் ஆகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு ½ டன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ 4 கிலோக்கு தேவையான ஒரு 3 கிலோக்கு தேவையான ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கிளறிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கூடவே ஒரு 3 லெமனும் புழிஞ்சிடலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க 3 கிலோ அரிசியை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி மெதுவாக கிளறிடுங்க, இல்லைன்னா அரிசியெல்லாம் உடைஞ்சிடும். இப்போ தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே மெதுவாக கிளறலாம். இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் நெய்யை மேலே ஊற்றி ஒரு வாழை இலையை போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஈஸியான ஹோம்மேட் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே.